நீங்கள் ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னால் வந்து ஒரு பழைய சினிமா பாட்டு இருப்பீங்க, இவங்க ஆளை ஆளை பார்க்குறான் ஆட்டத்தை பார்த்துடாமல் ஆளை ஆளை பார்க்குறான்னு ஒரு பாட்டு இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி நடந்த உடனே பக்கத்தில் இந்த ராணி கண்டுபிடிச்சிட்டா இவன் பார்வை சரியில்லைன்னு. எனக்கு தலைவலிக்குது நான் போகிறேன் அப்படின்னுட்டு கிளம்பிட்டார் ராணி. ராணி தான் அந்த பெண்ணை தவறாக பார்த்ததை புரிஞ்சுக்கிட்டா அப்படின்றத இவன் புரிஞ்சுக்கிட்டான். எனக்கு குற்றம் உள்ள மனசு. இப்போ ராணியை சமாதானப்படுத்துறதுக்காக எந்திரிச்சு வேகமாக பின்னால் போகிறான். ராணி கோச்சிக்கிட்டு போகிறா, ராஜா சமாதானப்படுத்த போகிறான். இந்த குறுக்க உள்ளவன் தான் பொற்கொல்லு. காலில் விழுந்தான். மண்ணா அப்படி மண்ணா, நீ அந்த மண்ணா இந்த மண்ணா, வாழி வாழி வாழி. என்ன விஷயம்? இவன் மைண்டு ஃபுல்லாக வேறு இடத்துல இருக்கு. அரசியை சமாதானப்படுத்துறது, நம்ம தப்பு பண்ணிட்டோம், சமாதானப்படுத்தணும். இல்லை அரசியோட சிலம்பை திருடிய கள்வன் என் வீட்டில் தான் இருக்கிறான் அப்படின்னா. ஒரு ராஜாவாக இருந்தால் என்ன சொல்கிறன்றதை யோசிக்க வேண்டாமா? அவன் ஏன்டா உன் வீட்டுக்கு வந்தான்? உங்கள் வீட்டுக்கு அவன் ஏன் வந்தான்? அது ராணி காலில் இருந்த சிலம்புன்னு உனக்கு எப்படி தெரியும்? எவ்வளோ கேள்விகள் இருக்குது. 7 கேள்வி சந்தேகம் வரும். ஆனால் அவன் கையில் சிலம்பு இருந்தால் கொண்டாண்டு வந்துடுறான். அவனை கொண்டுட்டு சிலம்பை கொண்டு வா, அவ்வளோதான். இவன் போனால் ராஜா கொல்ல சொல்லிட்டாருன்னு கொண்டு. அதுதான் சிலப்பதிகார கதை. அப்போ சொல்வது தெளிந்து சொல் என்று பாரதி ஏன் சொல்லுகிறான்னா, நம்ம என்ன சொல்கிறோன்ற தெளிவு வர வேண்டும். அதை விட முக்கியம் பாரதி எழுதுகிறான், 2 விஷயம் வாழ்க்கையில் எல்லாரும் கடைப்பிடிங்க. நீங்கள் என்ன? தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல். அர்த்தத்தை விளக்கி சொல்கிறேன். தெளிவுறவே அறிந்திடுதல். இப்போ நான் ஒரு விஷயம் சொல்கிறேன்னா, நான் என்ன சொல்கிறேன்றது உங்களுக்கு புரியணும். நீங்கள் ஒரு விஷயம் சொல்கிறீங்களா, நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியணும். அடுத்த வரி தெளிவு தர மொழிந்திடுதல்னா உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்லணும். அதாவது எதிரில் இருக்கவங்களுக்கு புரிகிற மாதிரி நான் பேசணும். எதிரில் இருக்கிறவங்க சொல்கிறது எனக்கு புரியணும். இது 2 வாழ்க்கையில் முக்கியம்னா. எல்லாருக்குமே நீங்கள் ஒன்று பாருங்கள், நீங்கள் ஒரு டாக்டரை பார்க்க போகிறீங்க, உங்கள் உடம்புக்கு என்னன்றதை நீங்கள் தெளிவாக சொல்லணும். சொன்னதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு அந்த டயக்னைஸ் பண்ணுறது ஈஸியாக வரும். நீங்கள் சொல்கிறதே தெரிய, நீங்கள் டாக்டர் தானே கண்டுபிடிங்க அப்படின்னா, சில பேர் அப்படி சொல்லுவான் தெரியுமா, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது உங்கள் வேலைன்னா. உன் உடம்புல என்ன ரிப்பேர் இருக்குன்னு டாக்டர் எக்ஸாம் பண்ணுறதுக்குள்ளே நீ என்ன என்ன இருக்குன்னு சொல், டாக்டருக்கு புரிகிற மாதிரி சொல். அப்புறம் டாக்டர் சொல்கிறத நீ புரிஞ்சுக்க. டாக்டரோட கடமை அவனுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும். ஒரு நடந்த வழக்காக சொல்லுவாங்க. நான் சின்ன பையன் இருக்கும்போது எங்கள் அப்பா சொல்லுவாங்க, டாக்டர் என்ன, ஒரு அம்மா, பணக்கார அம்மா, நல்லா வைரக்கல் வைர மூக்குத்தி ஒன்று எல்லாம் போட்டுக்கிட்டு பட்டு புடவையோடு தான் இருக்கும். தலைவலி தலைவலி தலைவலின்னு தீராத தலைவலி. எல்லா டாக்டரும் என்னென்னவோ மருந்து கொடுத்தாங்களே. ஒரு ஜூனியர் டாக்டர் பார்த்துட்டு அப்படி பார்த்துட்டு அந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் இப்படி கேட்டு தலைவலி வலிக்குது. சரி, நான் உங்களுக்கு ஒரு விட்டமின் டேப்லெட் எழுதி தரேன், நான் சொல்கிற ஒரு விஷயத்தை பண்ணுங்கள், 1 வாரம் கழித்து பாருங்கள். என்ன? உங்கள் மூக்கில் இருக்க அந்த வைர மூக்குத்தியை கழட்டிடுங்க. இந்த அம்மாவுக்கு ரொம்ப கோபம். தலைவலிக்கு மருந்துன்னா மூக்குத்தியை காட்ட சொல்கிறான். இவெல்லாம் ஒரு டாக்டர். இல்லை சொன்ன மூக்குத்தியை காட்டின அடுத்த நாள் தலைவலி இல்லாமல் போச்சு. என்ன தெரியுமா? அது வைர மூக்குத்தி. எங்கே லைட்டு பட்டாலும் ரிஃப்ளெக்ஷன் நேராக கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கு. இதான் தெளிவுறவே அறிந்திடுதல். என்னன்றதை புரிந்து கொள்ளக்கூடியது சாதாரணமானதில்லை. தெளிவுறவே மொழிந்திடுதல்னா, வந்திருக்கவன் படிக்காதவனாக இருந்தால் அவனுக்கு புரிகிற மாதிரியே சொல்லணும். ஒரு கால்வெளின்னு ஒருத்தன் வரான், ஒரு மருந்தை கையில் கொடுத்து தினமும் 3 வேளை தேய், 2 நாள் கழித்து வந்து பாருன்னா 2 நாள் அதிகமாக வந்து நிற்கிது, வலிக்குது. என்னென்னா அவன் பாட்டில் கையில் வச்சுட்டு அதை தடவிட்டு உட்காந்துட்டு 2 நாள் இதை தடவுன்னா எதை தடவுறது அவனுக்கு தெரியாதப்பா. மருந்தை கையில் ஊற்றி நல்லா நீவி விடுன்னு ஏதாவது சொல்லியிருக்கணும் டாக்டர். இதை தடவுன்னொன்னா அவன் அதை தடவிட்டே உட்கார்ந்து இருந்துட்டு வலிக்குதுன்னா. தெளிவுறவே மொழிந்திடுதல்
தெளிவு தர அறிந்திடுதல். எல்லாருக்கும் எனக்கு ஆஸ் அ லாயர், நீங்கள் கிளைண்ட் வராங்கல்ல, அவங்களுக்கு வழக்கை பற்றி அவ்வளோ விளக்க கூட தெரியாதவங்களாக வருவாங்க, வருவாங்க. ஒரு நடந்த வழக்கு ஒருத்தர் சொன்னார், திண்டிவனம் கோர்ட்டில் 2 பேர் வந்திருக்காங்க, 2 பேர் மேலேயும் தப்பு இல்லைன்னு சொல்லணும். போத் ஆஃப் தெம் நாட் கமிட்டட், போத்துன்னு இருக்கா. ஜட்ஜு ரிலீஸ் பண்ணிட்டார். ஆனால் இவங்க 2 பேரும் ரொம்ப கோபம். எங்களை பார்த்து எருமைன்னு சொல்லிட்டீங்களே ஜட்ஜுக்கிட்ட. ஏன்னா போத்துன்னா சில பகுதிகளில் எருமைன்னு அர்த்தம். போத்து, கம்மன் கூட அந்த வார்த்தையை பயன்படுத்துவான். இவர் இங்கிலீஷில் போத் அப்படின்னதை நம்மளை தான் போத்துன்னு சொல்கிறார் வக்கீல்னு அவங்க கோச்சிக்கிட்டாங்க. புரிந்து கொள்ளுதல் முக்கியம். ஒரு வழக்கு சொல்கிறேன் பாருங்க, ஒரு கொலை வழக்கு, தலையில் ஒரே வெட்டு. இதுவும் கோர்ட்டில் நடந்ததா, ஹைகோர்ட்டில். ஒரு வெட்டு, ஆழமான வெட்டுக்காயம், இறந்துட்டான். 2 பேரை போலீஸ் பிடிச்சிட்டான். இவங்க 2 பேரும் சேர்ந்து இவனை கொலை செய்தார்கள். இதில் ஒரு பெரிய அடிப்படை வித்தியாசம் இருக்குது. என்ன தெரியுமா? இதை வக்கீல் சொன்னதை விட அந்த ஜட்ஜு ஒரே கேள்வியில் மடக்கிட்டான். 2 பேர் என்ன சொன்னாங்க? 2 பேரை சேர்ந்து தான் கொலை பண்ணாங்க. இதான் போலீஸ் திருப்பி திருப்பி சொல்கிறான். காயம் என்ன? ஒரு வெட்டு காயம். நீங்கள் ஒருத்த பிடிச்சிக்கிட்டான், ஒருத்த வெட்டினான். இவன் பிடிச்சிக்கிட்டான், இவன் வெட்டினான்னா வெட்டினவன் கொலை தண்டனை, இவன் கொலைக்கு துணையாக நின்றவன், தண்டனை வேற வேற. 2 பேரும் சேர்ந்து கொலை பண்ணாங்கன்னா 2 வெட்டுக்காயம் இருக்கா? இல்லை, 1 தான். அப்போ இந்த வெட்டு கொடுத்தது யாருன்னு தெரியல. சட்டம் பெனிஃபிட் ஆஃப் டவுட்னு சொல்லும். சந்தேகத்துக்கு இடமில்லாமல் நிரூபிக்க வேண்டும். நீங்கள் நம்ப மாட்டீங்க, 2 பேருமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க கோர்ட்டில். அவன் செத்தது உண்மை, அவன் தலையில் காயம் இருக்கிறது உண்மை, அந்த குடும்பம் நெருக்கதியானது உண்மை. ஆனால் போலீஸ் ப்ரூவ் பண்ணல. ஏன்னா 2 பேரை கொண்டாந்து 2 பேரை சேர்ந்து கொண்டாங்கன்ற ஒரு வெட்டு காயம் இருக்குது. யாருக்கு தண்டனை கொடுக்க சொல்கிறேன்? தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தர மொழிந்திடுதல். இதுதான் வாழ்க்கையில் முக்கியம், எல்லா இடத்துக்கும். அப்போல்லாம் மேடையில் வேடிக்கையாக சொல்லுவாங்க, ரயில்வே இருக்குல்ல, நீங்கள் எல்லாருமே நம்ம ரயிலில் பயணம் பண்ணியிருப்போம். ரயில் ஒரு ஸ்டேஷனுக்குள்ளே வந்து நிற்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி நிற்கிற சமயத்தில் இரவு நேரமாக இருந்தால் ஒரு லைட் வச்சுருப்பான். அந்த லைட்டில் ஒருத்தன் உட்காந்துக்கிட்டு ஏதோ பார்த்துக்கிட்டே இருப்பான், அந்த சக்கரத்தெல்லாம் பார்ப்பான். இன்னொருத்தன் நீட்டு கம்பி வச்சுக்கிட்டு தட்டுவான், அந்த சக்கரத்தை தட்டி 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 பார்ப்பான். இந்த சக்கரத்தை தட்டுற வேலை ஒருத்தனுக்கு கிடச்சிது. ஒரு 30-35 வருஷம் வேலை செய்துட்டு ரிட்டையர் ஆகிறான். அவனுக்கு வழியனுப்பு விழா நடக்குது. எல்லாரும் பாராட்டுறாங்க, ஒரு குறை இல்லை, இத்தனை வருஷம் வேலை செஞ்சார், ரொம்ப சிறப்பான வேலை, எந்த பிழையும் இல்லாமல் வேலை செய்தார்னு பாராட்டிட்டாங்க. பாராட்டிட்டு ஏற்புரைன்னு அவனை சொல்ல சொன்னாங்க. அவன் சொன்னான், எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி, 35 வருஷம் கிட்ட நான் வேலை செஞ்சுட்டேன், எனக்கு எந்த பிழையும் இல்லாமல் உங்கள் பாராட்டெல்லாம் வாங்கிக்கிட்டு நான் ரிட்டையர் ஆகிறேன்றது எனக்கு மகிழ்ச்சி. ஆனால் ஒரே ஒரு சந்தேகம், நான் வேலையில் சேர்ந்த அன்னைக்கு என் கையில் கம்பியை கொடுத்து சக்கரத்தை தட்டி பார்க்க சொன்னீங்கல்ல, எதுக்கு தட்டி பார்க்க சொன்னீங்கன்னு சொன்னீங்கன்னா தெரிஞ்சுக்கிட்டு ரிட்டையர் ஆயிடுவேன். அந்த சீஃப் ஆஃபீஸர் வீட்டுக்கு போ, நான் கேட்டு லெட்டர் போடுறேன்னார். என்ன செய்யறோம்னா தெரியாமல் செய்வீங்க. இதை தான் பாரதி கேட்குறான். நீ சொல்லுவதாகட்டும் செய்வதாகட்டும் தெளிவாக இரு.